Hello all, welcome to Examiner YouTube channel. It's yours Parthasarathi. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா RRBs ஓட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு PO and clerk. ஸோ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனலைஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையிலேருந்து, அதாவது செப்டம்பர் 1 இருந்து 21 வரைக்கும். ஸோ இது வந்து ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இனிஷியல். ஸோ எல்லாமே வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து 2025 நவம்பர் இது. ஸோ இதெல்லாம் வந்து இவன் டென்டேட்டிவ், பட் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தா RRB POட எக்ஸாம் டேட் வந்து 22 and 23, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் வந்து 28 டிசம்பர். ஸோ நவம்பர் டிசம்பர். ஸோ ஆக்சுவலாக சாலிடாக பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ்க்கே கிட்டத்தட்ட 80 days இருக்குது, மெயின்ஸுக்கு மோர் தென் 100 days கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 6, 7, 13, 14 ஸோ டிசம்பர் மேக்ஸிமம் இந்த டேட்ஸில் வந்து அவங்க நடத்திடுவாங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து டிசம்பர், மெயின்ஸ் வந்து பிப்ரவரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா RRB கிளர்க்கு வந்து நிறைய நாள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட RRB PO அண்ட் கிளர்க்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் கிடையாது ப்ரிலிம்ஸில். ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். ஸோ இது வந்து ஏஜ் வந்து லிமிட் வந்து 18 to 28 years, அதாவது 2/9/1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/9/2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, அதாவது கிளர்க்குக்கு. ஓகேவா? POக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 18 to 30 years இருக்கலாம். 2/9/1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/9/2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏஜ் வந்து ஜஸ்ட் ஜென்ரல் அண்டு EWSக்கு மட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் பேச்சுலர் டிகிரி, ஒரு டிகிரி இருந்தால் போதும், பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருந்தால் போதும். அதாவது நீங்கள் வந்து இந்த டிகிரியை பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 பாஸ்ட் அவுட்டு, பட் வந்து எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல, எனக்கு வந்து இந்த மந்த்து தான் வரும் அப்படின்னாலுமே செப்டம்பர் 21க்குள்ளார உங்களோட டிகிரியோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தா கூட போதும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அதை இது பண்ணிக்கோங்க. இந்த வருஷமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து குவாலிஃபைட், நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு டிகிரி, 3 years டிகிரியாக இருக்கலாம், 4 years டிகிரியாக இருக்கலாம், எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி. ஸோ டிகிரி இருந்தால் போதும். அதே தான் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்குமே. ஓகேவா? ஸோ எனி டிகிரி இருந்தால் போதும். ஈவன் 2025 பாஸ்ட் அவுட்டில் செப்டம்பர் 21க்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். அதே மாதிரி இந்த நியூவாக பிகினர் யாராவது பார்க்குறீங்கன்னா, RRBங்கிறது ஜஸ்ட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு மட்டும், ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா, கேரளானா கேரளா, உத்தரப்பிரதேஷ்னா உத்தரப்பிரதேஷ், டெல்லினா டெல்லி. ஸோ அங்கங்கே இருக்க ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க் வங்கி, இதுதான் வந்து RRB ரீஜனல் ரூரல் பேங்க்கு. ஸோ தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் சேலமில் இருக்குது. ஸோ தமிழ் பீப்புள் மேக்ஸிமம் காம்படிஷன் வந்து இது இருக்கும். ஏன்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அண்ட் அது என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து காம்படிஷன் வந்து இன்சைட் தமிழ்நாடு மேக்ஸிமம் அவங்க ஸ்டேட்குள்ளார இருக்கும். கேரளானா கேரளாக்குள்ளார மட்டும் இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டேட்குள்ளார இருக்குது. கர்நாடகாவில் வேக்கன்சி நிறையாவே இருக்குது. ஸோ பெங்களூர் அந்த சைட், கர்நாடகாவில் மைசூர், யாராக இருந்தாலும் கன்னடம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட் வேக்கன்சிங்கிறப்போ, ஸ்டேட் பேங்க்குங்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு காம்படிஷன் சொல்கிறேன். ஸோ இதாக இருக்கும். ஸோ ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் என்னன்னா அப்படின்னா, எல்லாருமே நம்ம வந்து அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே, 8th ஸ்டாண்டர்ட் இல்லை அதுக்கு மேலே, இந்த இப்போ தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இருக்குது 8th ஸ்டாண்டர்ட் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னா அந்த ப்ரொஃபிஷியன்சி போதுமானது. அது இல்லாத பட்சத்தில், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து தமிழ், நான் ஆனால் கன்னடம் அப்ளை பண்ணியிருக்கேன், கர்நாடகாவில் வந்து வேக்கன்சி அதிகம், இல்லை உத்தரப்பிரதேசில் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னாலுமே, ஒருவேளை அந்த எல்பிடி நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் 6 months ஆஃப் இது வந்து
கொடுக்குறாங்க. ஓகேவா? ஜாயின் பண்ண டேட்லேருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசல்ட் கிடையாது, ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 6 மந்த் கொடுக்குறாங்க. அந்த 6 மந்த்லேயுமே முடியலனாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொபிபிஷன் பீரியடில் முன்னாடி வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 மந்த் அதுக்குள்ளார நீங்கள் மேக்ஸிமம் வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ அது அந்தந்த பேங்க்கை பொறுத்து. ஸோ இப்போது தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த் டைமு, 6 மந்த்துக்கு அப்புறமும் 1 or 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் மேபி. ஸோ அந்த ப்ரொஃபிஷியன்சியை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஸோ அந்த டைம் இருக்குது. பட் இது எல்லாம் நம்மளுக்கு ஏன் வந்து இது பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்லேயே வேக்கன்சி நிறையா தான் இருக்குது. ஸோ கர்நாடகா, ஆந்திரா மேக்ஸிமம் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு மலையாளம் தெரியும், நான் கேரளாவில் அப்ளை பண்ணுறேன், கன்னடம் தெரியும், இது அப்ளை பண்ணுறேன், அப்படி அதெல்லாம் வேண்டாம். தமிழ் தெரியும், நான் தமிழ்நாட்டில் வரேன், ஏன்னா நான் கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் வேண்டாம். ஹிந்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் தமிழில் அதாவது 2-3 years நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து வேலையே கிடைக்கலங்கிற ஒரு இதில் அதர் ஸ்டேட்ஸில் போய் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவங்கவுங்க ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து அந்த சிபில் ஸ்கோர், யாராவது லோன் எடுத்து கட்டாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. பட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அப்போலாம் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே அதே மாதிரி ஒரு 3 to 6 months டைம் கிடைக்கலாம். ஓகேவா? பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளர்க்குக்கெல்லாம் ரிசல்ட் வரத்துக்கே கிட்டத்தட்ட 8 to 9 months இருக்குது. மினிமம் 6 months வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளார என்னென்ன இது பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா SC ST அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 175, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850. ஸோ இதே தான் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே. ஓகேவா? ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசனிங் அண்ட் குவான்ஸ் 2 தான், இங்கிலீஷ் கிடையாது. ஸோ 40 questions 40 marks, 40 questions 40 marks, 25 minutes காம்போசிட் டைம். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து காம்போசிட் டைம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு 25 minutes, இதுக்கு 20 minutes, ரீசனிங் 25 minutes, குவான்ஸ் 20 minutes. அதே மாதிரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ரீசனிங் வந்து 40 questions 40 marks, குவான்ஸ் வந்து 40 questions 40 marks. ஸோ காம்போசிட் டைம் கிடையாது. செக்ஷனல் டைம் வந்து 25 minutes 20 minutes. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயரும் அதுதான். மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா 200 mark to 120 minutes. ஸோ இதுவுமே செக்ஷனல் டைமிங் தான். ரீசனிங் 40 questions 50 mark 30 minutesல நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் தென் குவான்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே அலகேட் பண்ண டைம்ஸ் இதுதான், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் வேணுமா மெயின்ஸ் வேணுமா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் கொண்டு வரேன். IBPS PO மெயின்ஸ்க்கு வந்து 40 days 41 days இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேணுனாலும் கொண்டு வரேன். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணலாம், எந்த விதமாக பண்ணால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணால் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நான் அப்ளை பண்ணுறப்போ தேவை அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃப், அதாவது கரண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒட்டணும். டிவி வெரிஃபிகேஷன்லேயும் ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்தால் RRB POக்கு ஸோ அதுலேயுமே ஃபோட்டோ கேட்பாங்க, இல்லைனா கிளர்க்குக்குமே கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஃபோட்டோ முக்கியம். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சரும் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குன்னு சில இது இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிக்னேச்சர்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. லெஃப்ட் தம், ஹேண்ட் ரிட்டன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சர்டைன் லிமிட் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த இதில் தான் இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 to 100 I mean 10 to 20 சம்திங் இந்த இதில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 10th சர்டிஃபிகேட். ஸோ மற்றதெல்லாம் என்ன வேணுமோ அதை பார்த்து ப்ரீ டிட்டர்மைண்டாக புதுசாக நியூவாக ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க உங்ககிட்ட இருக்கும். ஸோ நியூவாக அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வேக்கன்சிஸ்க்கு வருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3-4 years இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா SCக்கு 88 வேக்கன்சிஸ். ஸோ ஹியூஜ். 4 STக்கு, OBCக்கு 126, லாஸ்ட் டைம் வந்து 101 இருந்தது. ஸோ EWSக்கு 46, ஸோ ஜென்ரலுக்கு 204, லாஸ்ட் இயர் வந்து 170 சம்திங் தான் இருந்தது. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஃபைனலாக அவங்க வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் அப்படி கிடையாது. இந்த 468 அப்படிங்கிறது 500 ஆகலாம். ஸோ அதுக்கும் மேலே போகலாம். இது வந்து ஒரு இதுதான், பட் இதுதான் ஃபைனல் கிடையாது. இதை விட இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? ஸ்டில் இதுவே ஹை வேக்கன்சிஸ் தான். ஸோ கட் ஆஃப் அது இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிகினஸாக இருந்தால். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணவங்களா இருந்தால் தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ வீக்காக இருக்க சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ், குவான்ஸ், சிஏ, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ எதில் மார்க் வாங்க முடியும், எது ஸ்கோரிங், ரீசனிங்கில் 50 மார்க்ஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் பற்றி பேசலாம், பட் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் இவ்வளோ கட் ஆஃப் இருந்தது, இவ்வளோ வேகன்சிக்கு, இந்த வருஷம் இவ்வளோ கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க, எழுதுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து கிளர்க்குக்கு. பிஓவுமே லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 29 ஏதோ தான் இருந்தது ஓபிசிக்கு. இதுக்கே 52 53 தான் இருந்தது. இந்த வருஷம் அதிகமான வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சியே வரல. ஸோ லாஸ்ட் இயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் விட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எஸ்பிஐ பிஓ மட்டும் விட்டுட்டு மற்றதை எதுவாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணலாம், சக்சீட் ஆகலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுமே வரப்போகுது, இன்னொரு 40 days தான் இருக்குது. மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி கொண்டாடுறேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தா இப்போ எப்படி சொல்கிறதுனா, இங்கே கர்நாடகாலாம் வந்து 500 வேக்கன்சி. எனக்கு கன்னடம் தெரியும், இல்லை ராஜஸ்தானில் போயிட்டு நான் ஹிந்தி இது பண்ணிக்கிறேன் அப்படி, இதெல்லாம் வேண்டாம். ஸோ அதே மாதிரி தான் கிளர்க்குக்குமே நிறைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 800 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க ஸ்டேட்டில் எழுதுங்க. ஓகேவா? காம்படிஷனுங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ரேலியோட வெப்சைட், ஆப், டெலிகிராம் சேனல் எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் டெஸ்ட்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் போகுது. எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தவங்க எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரீசனிங், குவான்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு தான் வந்திருந்தது. ஈவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட மாறாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ஸ் கூட மாறாமல், 2 வேரியபிள்னா அத்தனை பர்சன்ஸ் தான் இருக்கும், சிங்கிள் வேரியபிள் இத்தனை பர்சன்ஸ், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி எடுத்திருந்தவங்களுக்கு தெரியும், எடுக்காதவங்க எடுத்து பாருங்கள், எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிகினர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸை நிறையா போட்டு பாருங்கள். சரியா? ஐபிபிஎஸ், எஸ்பிஐ கிளர்க்கில் இருந்து எல்லாமே லைனப்பில் தான் இருக்குது. ஒரு 20 days கேப்பில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கான இதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸுமே எஸ்பிஐ பிஓ இன்னொரு 15 daysக்குள்ளார வந்துடும். அடுத்து என்ஐஏசிஎல் இருக்குது, எல்ஐசிடபிள்யூஏஓக்கு வீடியோ இன்னும் கொண்டாடல. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் கொண்டாடுறேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோ என்ன பண்ணலான்னு. ஆர்ஆர்பிஸுக்கு உங்களுக்கு டெய்லி சால்விங்க்கு இல்லை பிகினர் செஷன் அந்த மாதிரி ஏதாவது வேணுனாலும் சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பசில் சீட்டிங் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் ரேலியில் மார்க் டெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கட் ஆஃப் அது இதெல்லாம் வேண்டாம். சரியா? ஸோ ஆர்ஆர்பிஸ் லாஸ்ட் இயர் 112 சம்திங் வச்சுருந்தேன் ஓபிசிக்கு, ஆர்ஆர்பி கிளர்க்கில். ஸோ இது அவ்வளோ வருமா, அதெல்லாம் கிடையாது. ஸோ கொஷின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸை விட ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து மெயின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மோரார்லெஸ் அந்த லெவலில் கூட இருக்காது. உங்களுக்கு வந்து சால்விங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங் எல்லாம் 50 மார்க்ஸில் 50 out of 50 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். குவான்ஸ், இங்கிலீஷ், சிஏ படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போலேருந்து படித்தா கூட 6 months ரொம்ப அதிகம் சிஏங்கிறது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஆர்ஆர்பி பிஓஸ்மே அப்படி தான். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 50, அதாவது 100க்கு சொல்கிறேன். ஸோ 100க்கு 50 வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அப்படி கட் ஆஃப் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எதில் சப்ஜெக்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் வராத சப்ஜெக்ட், குவான்ஸ், இங்கிலீஷ் இல்லை சிஏ எனக்கு வராதுன்னா அதில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி பூஸ்டப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வச்சு கிளியர் பண்ண முடியாது, நான் ரீசனிங் மட்டும் வச்சு பார்த்துக்கிறேன், இல்லை எனக்கு குவான்ஸ் மட்டும் வரும் அப்படின்லாம் இருக்காதீங்க. ஸோ ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த 2 சப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த கட் ஆஃப் எவ்வளோ வேணால் இருக்கட்டும்.
ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சக்சீட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொண்டாடுறேன், பிளானிங் பண்ணலாம், என்ன பண்ண முடியுமோ. ஸோ எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட்டாக கண்டிப்பாக கொண்டாடுறோம் எக்ஸாம் ரேலி டீம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாக்ட் லெவல் முதற்கொண்டு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி சக்சீட் ஆகுங்க. தேங்க்யூ.